Hello everyone, this is Sanjana from SAN English Academy. இன்னைக்கான வீடியோல UGTRB இங்கிலீஷோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் UGTRB எக்ஸாம் 2024ல ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய UGTRB எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 53ல இருந்து 57 வரைக்கும் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கு. வேணும்ன்றவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் டி சீரீஸ். உங்ககிட்ட வேற சீரீஸ் கொஸ்டின் பேப்பர் இருந்தா கொஸ்டின் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி கொஸ்டினோட பேட்டர்ன் கொஸ்டின் எல்லாமே சேமா தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 53. Dash is considered to be one of the most charming heroines Shakespeare has ever created. Options: Ophelia, Lady Macbeth, Portia, Rosalind. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் டி, ரோஸ்லிண்ட். இந்த கொஸ்டின் யூனிட் 3ல ஷேக்ஸ்பியரோட யூனிட்ல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்திருப்பாங்க. அதுல ஷேக்ஸ்பியரின் விமன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஷேக்ஸ்பியரின் விமன் அப்படின்னும் பொழுது ஷேக்ஸ்பியர் கிரியேட் பண்ண விமன் கேரக்டர்ஸை குறிக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். ரோஸ்லிண்ட் இஸ் த ஹீரோயின் ஆஃப் ஆஸ் யூ லைக் இட். ரோஸ்லின் அப்படின்ற ஹீரோயின் ஆஸ் யூ லைக் இட் ஷேக்ஸ்பியரோட பிளேல வந்திருக்காங்க. இது ஒரு பாஸ்டோரல் காமெடி, ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற பிளே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷி இஸ் வைட்லி ரிகார்டட் பை லிட்டரரி கிரிட்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த ஷேக்ஸ்பியர்ஸ் மோஸ்ட் சார்மிங், இன்டெலிஜென்ட், லைவ்லி அண்ட் லவபிள் ஹீரோயின்ஸ். ஷேக்ஸ்பியரோட எல்லா ஹீரோயினையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான், ரோஸ்லின் தான் மோஸ்ட் சார்மிங், அதே மாதிரி ரொம்ப அறிவுசாலியும் கூட, லைவ்லியா இருக்கும் அவங்களோட ஆக்டிங். அதே போல எல்லா ஹீரோயினை விட இவங்க லவபிள் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டிஸ்லாம் என்ன, அட்மைரபிள் குவாலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கு மற்ற ஹீரோயின்ஸை விட. ஸோ அவங்களோட அட்மைரபிள் குவாலிட்டிஸ் என்னன்னா, இன்டெலிஜென்ட் அண்ட் குயிக் விட்டட், அதாவது வெட்டியா இருப்பாங்க, ஒரு விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நாலேஜபிளா இருப்பாங்க ரோஸ்லிண்ட். அதே போல சியர்ஃபுல் அண்ட் ஹியூமரஸ், இவங்க கொஞ்சம் ஹியூமரிஸ்டிக் கேரக்டருமே கூட, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு கேரக்டர். கரேஜியஸ், அதாவது போல்டா இருக்கிறது. லாயல் இன் லவ்னும் போது அவங்களோட லவ் அஃபேர்ஸ்ல அவங்க உண்மையான பர்சனா இருக்காங்க. அதே போல கைண்ட் அண்ட் கம்பேஷனேட்டுமே கூட, ஒரு திமிர் இல்லாத ஒரு கேரக்டர் இவங்க. அதே போல ரிசோர்ஸ்ஃபுல் போது ஷி டிஸ்கைசஸ் ஹெர்செல்ஃப் ஆஸ் கேன்மேட். இவங்க அந்த பிளேல டிஸ்கைஸ், ஆஸ் யூ லைக் இட்ல டிஸ்கைஸ் ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னிக், லிட்டரரி டெக்னிக். அதை இவங்க தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல கண்ட்ரோல்ஸ் அண்ட் கைட்ஸ் மச் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த பிளே இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் ரோஸ்லினோட அட்மைரபிள் குவாலிட்டிஸ். ஏன் பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆன்சரா இருக்க முடியாது அப்படின்னா, ஒஃபீலியா ஹாம்லெட்ல வர ஹீரோயின். அவங்க எப்படின்னா ஜென்டில், இன்னசென்ட், அதே போல ஒபீடியன்ட். அவங்க ஒரு டிராஜிக் ஹீரோயின். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒஃபீலியா ஹாம்லெட்டை விரும்பியிருப்பாங்க, ஹாம்லெட் த பிரின்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, ஒஃபீலியா அவங்க ஃபாதர் இறந்து போயிருப்பாரு. ஸோ அதனால ஒஃபீலியா டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஹாம்லெட்டும் அவங்களோட லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால அவங்க மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அதே போல லேடி மேக்பெத் ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின். அவங்க மேக்பெத் அப்படின்ற ட்ராஜடியில வராங்க. அவங்க யாருன்னா ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன், ரொம்ப டிட்டர்மைண்ட், தான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான கேரக்டர். மேக்பெத் கிங் டங்கனை மர்டர் பண்ணதுக்கு காரணமே ஒரு ஸ்டிமுலஸா இருக்கிறதே லேடி மேக்பெத் தான். அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால தான் அவர் கொல்றாரு. மேனிபுலேட்டிவ், அதான் நான் சொன்ன மாதிரி ஒருத்தரோட மைண்டை மேனிபுலேட் பண்றதுல அவங்க ரொம்ப வெல்வெஸ்டா இருப்பாங்க. அடுத்து போர்ஷியா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற பிளேல வரவங்க. இவங்களும் ஹைலி இன்டெலிஜென்ட், வைஸ், எலோகென்ட். அதே போல இவங்களோட ஃபேமஸான கோட் என்னன்னா, குவாலிட்டி ஆஃப் மர்சி. மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல அன்டோனியோக்கு ஃபேவரா பேசும்போது அவங்க குவாலிட்டி ஆஃப் மர்சியை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அது இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டுமே கூட. ஸோ ட்ராஜடியில வர ஆப்ஷன்ஸை நீங்க ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மோஸ்ட் சார்மிங் ஹெராயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்மிங் தி சென்ஸ் ஒரு க்ளூ என்னன்னா, காமெடியில நிறைய சார்மிங்கான கேரக்டர்ஸ் இருப்பாங்க கம்பேரிங் டு ட்ராஜடி. ஸோ அதனால நீங்க ட்ராஜடியில வர கேரக்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு பார்த்தா போர்ஷியாவும் ரோஸ்லின் மட்டும்தான் கோரிலேட் ஆகும். அப்ப கரெக்ட் ஆன்சர் ரோஸ்லின்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம். கொஸ்டின் நம்பர் 54. The sun of Rome is set.
Our day is gone. Clouds, dews, and dangers come. All deeds are done. Whose words are these in Julius Caesar? Options: Mesla. Option B, Pindarus. C, Titinus. Option D, Cassius. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, டிட்டினஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அதே யூனிட் 3ல டீடைல்டு ஸ்டடியில கொடுத்திருக்க ஜூலியஸ் சீசர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த கோட்டை வந்து சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்போக்கன் பை டிட்டினஸ் இன் ஜூலியஸ் சீசர் ஆக்ட் 5 சீன் 3. இந்த கோட் வந்து எந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க? ஆக்ட் 5, குறிப்பா சீன் 3ல. இந்த சீன் எதை பத்தி இருக்கும்னா, சீன் 3 வந்து பேட்டில் ஆஃப் பிலிப்பில நடந்ததா இருக்கும். ப்ரூட்டஸும் கேஷியஸும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கு அகேன்ஸ்டானா, ஆண்டனிக்கும் ஆக்டேவியஸ்க்கும். அந்த ட்ரிம்விரஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதுல வந்து ஆண்டனிக்கும் ஆக்டேவியஸ் சீசருக்கும் ப்ரொட்டஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரூட்டஸும் கேஷியஸும். அப்போ வந்து கேஷியஸ் என்ன பண்ணுவாருன்னா, தவறா டிட்டினஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு அவங்க எனிமிய அப்படின்னு சொல்லி கேஷியஸ் நினைச்சுப்பாரு. ஓவர் த டிஸ்பேர் என்ன ஆகும் அப்படின்னா, கேஷியஸ் வந்து அவரோட சர்வெண்ட் கிட்ட கேட்பாரு, பிண்டாரஸ் டு கில் ஹிம். பிண்டார்கிட்ட சொல்லி அவரை வந்து கொல்ல சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அவர் வரவும், யாரு, டிட்டினஸ் வர்றதுக்கு முன்னாடியே கேஷியஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு இல்லையா, அதனால அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டு இருப்பாரு. அதுலதான் வந்து டிட்டினஸ் வந்து சொல்லுவார், த சன் ஆஃப் ரோம் இஸ் செட், அவர் டேஸ் கான், கிளவுட்ஸ், டியூஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் கம், ஆல் டேட்ஸ் ஆர் டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதோட மீனிங் என்னன்னா, டிட்டினஸ் இஸ் மோர்னிங் கேஷியஸ் டெத். டிட்டனஸ் வந்து கேஷியஸோட டெத்துக்காக மோர்ன் பண்றாரு. The expression the son of Rome is set means Rome has lost one of its greatest leaders. கேஷியஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் ரோம்ல. ஸோ அவரை வந்து இழந்துட்டதுனால ரோமுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ட்டு. ஹோப் ஹாஸ் டிஸப்பியர்ட். இப்போ வந்து அவருக்கு இருந்த ஹோப்பும் வந்து குறைஞ்சு போச்சு. அதே போல டார்க்னஸ், சாரோ, டேஞ்சர் இது எல்லாமே அவர் நெருங்கி வரப்போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துட்டாரு டிட்டனஸ். இது வந்து ஒரு மெட்டாஃபர். கேஷியஸ் வந்து சன்னோட கம்பேர் பண்ணனால இது வந்து ஒரு மெட்டாஃபர். ஏன் பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆன்சரா இருக்க முடியாதுன்னா, மெஸ்லா வந்து ப்ரூட்டஸோட லாயலான ஃப்ரெண்டு, அவர் இந்த லைன்ஸ பேசல. அதே போல பிண்டாரஸ் வந்து கேஷியஸோட சர்வெண்ட். அதே போல இந்த கோட் வர்றதுக்கு முன்னாடியே கேஷியஸ் வந்து இறந்து போயிட்டு இருப்பாரு. சோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, டிட்டனஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம். கொஸ்டின் நம்பர் 55. Shakespeare's Richard II and two parts of Entry 4 and Entry 5 are called dash. Options: Lancastrian tetralogy, Yorkist tetralogy, problem plays, tragicomedies. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, Lancastrian tetralogy. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கிறோம். The second tetralogy or Lancastrian tetralogy. Lancastrian tetralogy என்னன்னு சொல்றோம்னா செகண்ட் tetralogy அப்படின்னு சொல்லலாம். This is because these plays mainly deal with the rise and rule of the House of Lancaster. இந்த மூணு பிளேயுமே லங்காஸ்டர்ல இருக்கிற ஹவுஸ்ல இருந்து இருந்ததுனால இது மூணுமே வந்து லங்காஸ்டரின் டெட்ராலஜி அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி இந்த மூணு பிளேயுமே டெட்ராலஜி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ குறிப்பா அதை வந்து லங்காஸ்டரின் டெட்ராலஜி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த பிளேயர்ஸ்குள்ள கனெக்டிவிட்டி இருக்கும். அதே போல ரிச்சர்ட் II இஸ் டிஸ்போஸ்ட் அப்படின்னா அந்த பவர்ல இருந்து அந்த லீடர் வந்து விலகிட்டாரு, இல்ல அகற்றப்பட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல செகண்ட் பாயிண்டான ஹென்ரி போலிங்ப்ரூக் பிகம்ஸ் ஹென்ரி the fourth ஹவுஸ் ஆஃப் லங்காஸ்டர். சோ ஹென்ரி 4 வந்து த்ரோனுக்கு வருவாரு. இஸ் சன் பிகம்ஸ் ஹென்ரி 5. சோ இந்த மாதிரி அவரோட சன் வந்து இந்த ஆர்டர்ல நெக்ஸ்ட் கிங் ஆயிடுவாரு. சோ the sequence traces the rise and triumph of the Lancastrian dynasty. சோ லங்காஸ்ட்ரியன் டைனாசிட்டியை பத்தி வரதுனால இது வந்து ஒரு லங்காஸ்ட்ரியன் டெட்ராலஜி. அதாவது பிற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்னா, யாக்கிஸ்ட் டெட்ராலஜில வந்து ஹென்ரி 6 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அதே போல ரிச்சர்ட் the third தான் வந்து யாக்கிஸ்ட் டெட்ராலஜியை வந்து குறிக்குது. அண்ட் அதே போல ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து மெஷர் ஃபார் மெஷர், ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், ட்ரையல்ஸ் இன் க்ரிசிடா இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம் பிளேஸ். அதே போல ஆப்ஷன் டி டிராஜிக் காமெடிஸ் வந்து த விண்டர்ஸ் டேல், சிம்பிளின், பெரிக்கல்ஸ், த டெம்பஸ்ட் இதெல்லாம் வந்து டிராஜிக் காமெடிஸ். ஸோ இங்க கேட்டிருக்க மூணு பிளே வந்து குறிக்கிறது வந்து லங்காஸ்ட்ரியன் டெட்ராலஜி தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ, லங்காஸ்ட்ரியன் டெட்ராலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 56. Who is the imaginary painter mentioned in the poem My Last Duchess? Options: the Duchess, Brother Pandolf, Lawrence, Alfonso II. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பி, பிரதர் பேண்டால்ஃப். சோ மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்ற போயம் வந்து டீடைல் ஸ்டடியில கொடுத்திருக்காங்க. யூனிட் 4ல பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 2. இது வந்து ராபர்ட் ப்ரௌனிங்கோட போம்.
அதாவது மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பாக்குறோம். மை லாஸ்ட் டச்சஸ் இஸ் a famous dramatic monologue by ராபர்ட் ப்ரௌனிங். இந்த போமோட டெக்னிக் என்னன்னா dramatic monologue. சோ போம்ல ஒரு கேரக்டர் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வருவாங்க. The speaker is the Duke of Ferrara, who is showing portrait of his deceased wife, the Duchess, to an envoy who has come to arrange the Duke's next marriage. இந்த போயம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, டியூக் ஆஃப் ஃபெராரா அப்படின்றவர் வந்து ஒரு போர்ட்ரேட்டை வந்து ஒரு சூட்டர் கிட்ட காமிப்பாரு. அந்த போர்ட்ரேட்ல இருக்கிறவங்க தான், அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் அவங்களோட இறந்து போன ஒய்ஃப். அவர் ஏன் அந்த சூட்டர் கிட்ட அவங்களோட இறந்து போன ஒய்ஃப் காட்டுறாரு அப்படின்னா, அவங்கள பத்தி சொல்லிட்டு வராரு. சோ அவரோட நெக்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து எந்தெந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், ஏன்னா அவருக்கு வந்து அவரோட இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா, அந்த ஒய்ஃபோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய பிடிக்காது. அவங்க ஒய்ஃப் வந்து இவர்கிட்ட மட்டும்தான் சிரிச்சு பேசணும்னு நினைப்பாரு. அவங்க என்னடானா ஒரு சர்வன்ட் கிட்ட கூட சிரிப்பாங்க. அதே போல அவங்க பிளஷ் ஆகுது, இது எல்லாத்தையுமே வந்து அவரா எடுத்துப்பாரு. சோ அந்த மாதிரி அவரோட நெக்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமாவும் இருக்குது. அதே போல ஃப்ரான்றது அந்த பிரதர் பாண்டால்ஃப் இஸ் அன் இமேஜினரி ஃபிக்ஷனல் பெயிண்டர் கிரியேட்டட் பை ராபர்ட் ப்ரௌனிங். அந்த மாதிரி உண்மையாவே ஒரு பெயிண்டர் கிடையாது, இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ப்ரௌனிங் இன்வென்டட் திஸ் நேம் டு மேக் த ஸ்டோரி சவுண்ட் ரியலிஸ்டிக். அந்த விஷயம் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்காக ப்ரௌனிங் வந்து இந்த ஒரு கேரக்டரை வந்து வச்சிருக்காரு. பிற ஆப்ஷன்ஸ் ஏன் இருக்க முடியாதுன்னா, ஆப்ஷன் ஏ த டச்சஸ்ன்றது வந்து அவங்கள பத்தி தான் அந்த பெயிண்டிங்கே. சோ அவங்களதான் அந்த போர்ட்ரேட் குறிக்குது. சோ அவங்களே அதை பத்தி பேச முடியாது. அதே போல லாரன்ஸ்னு ஒரு கேரக்டரே கிடையாது மை லாஸ்ட் டச்சஸ்ல. அதே போல அல்போன்சோ த செகண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் டியூக் ஆஃப் ஃபெராரா, அதாவது உண்மையான டியூக், அதாவது அந்த டச்சஸோட ஹஸ்பண்ட். சோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பி பிரதர் பாண்டால்ஃப். லாஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம். From Coleridge, which poem these lines are taken? Where Alph, the sacred river, ran through caverns measureless to man. Options: My Last Duchess, Ode to a Nightingale, Kubla Khan, God's Grandeur. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் சி குப்லா கான். இந்த போயமும் அதே யூனிட்ல தான், யூனிட் நம்பர் 4 பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 2ல செகண்டா கொடுத்திருக்க டீடைல்டு போம் கால்ரிட்ஜோடது. சோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். These famous lines are taken from the poem Kubla Khan by Samuel Taylor Coleridge. சோ இந்த லைன்ஸ் வந்து அந்த போயம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சோ இந்த லைன்ஸோட மீனிங் பாக்குறோம். ஆல்ஃப் அப்படின்றது an imaginary sacred river created by Coleridge. அது வந்து ஒரு இமேஜினரி ரிவர். அதே போல caverns measureless to man அப்படின்னா deep mysterious caves that cannot be measured by humans. நீங்க அந்த போயம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த குப்லா கான் ஃபுல்லா இமேஜினேஷன் ஃபேண்டசி மூலமா தான் கிரியேட் ஆனது. சோ அந்த மாதிரி ஒரு வேர்டு தான் caverns அப்படின்னு சொல்றது. The lines create an atmosphere of wonder, mystery, imagination and the supernatural elements. இதெல்லாமே அந்த லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. This poem is a masterpiece of romantic imagination and is believed to have been inspired by a dream after Coleridge had read about Xanadu. சோ இந்த போயம் எப்ப எழுதப்பட்டிருக்கோம்னா, அவர் ஓபியம் சாப்பிட்டுட்டு, ஓபியம்ன்றது ஒரு ட்ரக், அதை சாப்பிட்டுட்டு வந்து ஜனாடு அப்படின்ற ஒரு ஒர்க்கை பத்தி படிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே தூங்கி அவரோட கனவுல வந்ததான் இந்த போயம். அதே போல அவங்க மேடு வந்து பாதியிலே எழுப்புறதுனால அந்த கனவு பாதியிலே நின்று இருக்கும். சோ அந்த போயமும் அப்படிதான் கம்ப்ளீட் ஆகும். பிற ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த லைன்ஸ் இல்லாதனால அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சரா இருக்க முடியாது அப்கோர்ஸ். சோ இந்த வீடியோல ஒரு 5 கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் பார்த்திருக்கோம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் கொடுங்க. Thanks for watching the video.